திமுகவுடைய வரலாறே இப்படி தான். தனக்கு மேலே இருக்கிறவங்களெல்லாம் அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அவங்கள வந்து மட்டுப்படுத்திடுவாங்க. ஒரு காமெடி பீஸாக மாற்றி விட்டுருவாங்க. பெருசாக சுரண்டினா திமுக, அப்பப்போ சுரண்டினா அதிமுகன்னு வேணால் நீங்கள் பிரிச்சுக்கலாம். திமுக தன்னுடைய தொண்டர்களிடமோ தமிழர்களிடமோ மக்களிடமோ பேசுவதை நிறுத்திடுச்சு. அது பேசிக்கொண்டிருப்பதெல்லாம் இஸ்லாம் சகோதரர்களிடம், கிறிஸ்துவ சகோதரர்களிடம். இடி சைட்லேருந்து நாங்கள் பல முறை கூப்பிட்டோம், மெசேஜ் அனுப்பிச்சோம், லெட்டர் கொடுத்தோம், அவர் வராததுனால அவரை நாங்கள் சம்மன் பண்ண வேண்டிய அவசியம் வந்தது. அவ்வளோதான், அதில் ஒன்றும் கேள்வியே இல்லையே. கவர்னர் ஐயா வந்து ஒரு ஆஃபீஸ் ரூம் போருமே, உனக்கு இன்னத்துக்கு ராஜ்பவன் சொல்லி ராஜ்பவனை அபகரிக்கிறதுக்கான திட்டங்கள்லாம் கூட வச்சு, ஏன்னா அவ்வளோ கோடி பணம் இருக்குது. பாட்டிலுக்கு 80 ரூபா ஜிஎஸ்டியில் லாபம் வருது, 20 ரூபாய் கடைக்கு கொடுக்குறாங்க, 60 ரூபாயை டிஆர் பாலு ஐயாவும் அவங்க சார்ந்த மற்றவங்களும் எடுத்துக்கிறாங்கங்கிறது தானே குற்றச்சாட்டு. பிஜேபி மாதிரி, அண்ணாமலை மாதிரி தெள்ளத்தெளிவான ஒரு முதலமைச்சர் வருகின்ற வரைக்கும் இந்த தவறுகளை நீங்கள் தவிர்க்கவே முடியாது. மக்களை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி ஐயாவை ரிஜெக்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய விவாதத்தில் நம்முடன் இணைந்திருக்கும் விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கைது செய்யப்படுவதா சொல்லிட்டு நேற்று ஒரு செய்தி வெளியாச்சு. மதுபான கொள்கை ஊழல் சம்பந்தமாக ஏற்கனவே துணை முதலமைச்சராக இருந்த மணிஷ் சிசோடியா அவர்கள் இன்னும் சிறையில் தான் இருக்காரு. சார், அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. நடவடிக்கையாக இல்லை தான் கைது செய்யப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும், பாராளுமன்ற தேர்தலில் டெல்லியில் பிஜேபி தான் வெற்றி பெறப்போகுது. இவர் போன வாட்டியும் வெற்றி பெறலை, இந்த வாட்டியும் வெற்றி பெறப்போகுது இல்லைங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். ஆனால் பஞ்சாபில் ஒரு சீட்டோ 2 சீட்டோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற அடிப்படையில் அவர் விரும்புகிறார். இந்திரா காந்தி அம்மாவும் இப்படி தான் பண்ணாங்க. என்னை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு போய் அலகாபாத் கோர்ட்டில் போய் உட்கார்ந்தாங்க. ஸோ பிஜேபி அரெஸ்ட் பண்ணணும்னா அதுக்கு 2 காரணம் தான். ஒன்று, இவர் சம்மந்தப்பட்டிருக்காரு, சம்மன்ஸ் அமிச்சா வரமாட்டேங்கிறாரு. கேட்டால் என்ன சொல்கிறாரு, நேற்றுக்கு சிபிஐக்கு தான் நான் பதில் சொல்லிட்டேனேங்கிறார். சிபிஐக்கு நீங்கள் பதில் சொன்னது ஊழல் நடந்திருக்கா அப்படிங்கிற பிரச்சனை. இடிக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டியது மணி லாண்டரிங் சம்பந்தமா அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை. நான் தான் கிண்டியில் ரயில் ஏறிட்டேனேன்னா அது எம்டிஎஸ்ஸா மெட்ரோவாங்கிறது தான் முக்கியம். அது தெரியாமல் மாற்றி மாற்றி குழப்பக்கூடாது. ஸோ இவர் கைது செய்யப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அதுதான் ஆக்சுவல் கணக்கு. இன்னொன்று என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாரு, அது என்ன தேர்தலுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்த வழக்கு வருடங்களாக ஓடிக்கிட்டு இருக்கு. சிசோடியா உங்களுடைய முக்கிய அமைச்சர், உங்களுடைய சகா. எனக்கு இருக்கிற நன்மதிப்பை பாஜக அரசு சீர்குலைக்க பார்க்குது. தப்பு கிடையாது இல்லையா? அது உண்மை தானே. அவருக்கு ஒரு 5% நன்மதிப்பு இருந்தால் அதையும் நீங்கள் கெடுக்குறீங்க அப்படின்னா அவர் கோவப்படுறது நியாயம் தானே. டெல்லிலையும் பஞ்சாப்லேயும் அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்குங்கிறத அவர் தொடர்ந்து ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பிஜேபி இப்போ இவரை அரெஸ்ட் பண்ணால் ராகுலை விட இவருடைய இமேஜ் இன்னும் கொஞ்சம் உயர்வாக இருக்கும். ஒருத்தர் ஒன்றுமே செய்யாமல் அந்த கேட்பரிஸ் சாக்லேட் சாப்பிடுவார், ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு, அந்த மாதிரி இருக்கிறவர் ராகுல் காந்தி. இவர் அப்படி இல்லை, எதையாவது பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ ராகுல் காந்தியை விட இவரை உயர்த்தணும், அது நல்லதுன்னு நினச்சா பிஜேபி அப்படிலாம் பண்ணலாம். ஆனால் வழக்கு ரீதியாக பேசுவதாக இருந்தால் இவர் சம்மனுக்கு ஆஜராகலை. அதனால் சிதம்பரம் ஐயாவுக்கு எப்படி செவரை தாண்டி உள்ளே பண்ணாங்களோ அதே மாதிரி இவருக்கும் பண்ண வேண்டிய அவசியம் வரத்தான் போகுது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இவர் சிசோடியாவை தாங்குகிறார், அவரை தாங்குகிறார், அவரை போற்றுகிறார், அவர் செய்த பெரிய விஷயங்கிறார். அவர் ஒரு அமைச்சர், அவர் நான் நிதி கொடுத்தேன், சிறையில் இருந்தபோது கூட நான் ஒரு நிதி திட்டம் செயல்படுத்தினேன் அப்படின்றாரு. வெரி குட், ரொம்ப சந்தோஷம் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் அந்த வழக்கு மிகவும் மோசமான ஒரு வழக்கு. அதனுடைய ரூட்ஸ் இந்தியா பூரா சாராய விஷயத்தில், அதாவது வைன்ஸ் அந்த மாதிரியான விஷயத்தில் மிக மோசமாக நடத்தப்பட்ட ஒரு விஷயம். அதிலிருந்து இவங்க தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கூட இல்லை. கைது நடவடிக்கைக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு அவர் தான் விரும்புகிறார். நீங்கள் சம்மனுக்கு அனுப்பிச்சா நீங்கள் வரணும், விசாரணைக்கு வரணும். அவர் என்னென்ன காரணங்கள் சொல்கிறாருங்கிறத நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். சிபிஐக்கு தான் பதில் சொல்லிட்டேன். ஏன்னா சிபிஐயுடைய கதை வேறு, இடியுடைய கதை வேறுங்கிறது முதல்ல புரியணும். புரியாமல் பேசக்கூடாது. நான் சட்டமன்றம் மேற்கோள் காட்டுறாரு. 2 வருஷமாக இதை மணிஷ் சிசோடியா சிறையில் இருக்கார். 2 வருஷமாக இடியும் இதை விசாரிச்சுட்டு வரைக்கும் இவ்வளோ தாமதம் ஏன்றதா ஒரு கேள்வி. யாரை கேட்குறாருங்கிறது தான் முக்கியம். நீங்கள் இடியை கேட்குறதா இருந்ததுன்னா பிஜேபியோட தொடர்பு கொள்ளலாம், தொடர்பு படுத்தலாம். நீதிமன்றத்தை கேள்வி கேட்பீங்களா? 2 வருஷமாக உங்களுக்கு ஏன் ஜாமீன் கொடுக்கல?
ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் நீதிமன்றம், நீங்கள் யாரை கேள்வி கேட்குறீங்கிறது முக்கியம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இடியோ போலீஸ் ஸ்டேஷனோ ரயில்வே ஸ்டேஷனோ நீதிமன்றமோ அது எல்லாம் தனியாக இயங்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் வந்து இல்லை இடியை வைத்துக்கொண்டு பிஜேபி மிரட்டுகிறது அப்படின்னு நீங்கள் பேசுகிறதா இருந்ததுன்னா இப்போ நீங்கள் கேள்வி கேட்க வேண்டியது நீதிமன்றத்தை தானே. இடி ஒன்றும் அங்கே ஒன்றும் போய் புதுசாக ஒன்றும் சொல்லிடலையே. அந்த ஆள் ஒன்றும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு, சரியான பதில் கொடுக்க மாட்டேங்கிறாரு, கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறாருன்னு இடி சொல்லுது. அப்படியா உள்ளே உட்காருங்கன்னு நீதிமன்றம் சொல்லிடுச்சு. இதில் பிஜேபிக்கு என்ன வேலை? அதே இடி வந்து இப்போ தமிழகத்தில் சேலம் மாவட்டத்தில் 2 விவசாயிகளுடைய சாதி பெயரை குறிப்பிட்டு சம்மன் அமைச்சிருக்கு. அது மிகப்பெரிய இஷ்யூவாக மாறி இருக்கு. இஷ்யூவாக ஆக்கினாங்கன்னு சொல்லுங்கள். அதாவது இந்த டேக் டைவர்ஷன் ஒரு விவேக் காமெடி வரும். சென்னையில் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறவன திருப்பதியில் கொண்டு போய் விட்டு கையில் லட்டை வேற கொடுக்குற கதை மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஊழல், இங்கே இருக்கக்கூடிய 8 லட்சம் கோடி கடன், இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய மோசமான நிதி சூழ்நிலை, 8 லட்சம் கோடினா 4 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க அல்லது 3 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. இந்த வருஷம் மட்டும் 90,000 கோடி கடன் வாங்கியிருக்காங்கன்னா 16% கமிஷன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். இல்லீகலாகவே இவங்க வந்து சாராயத்தில் சம்பாதிக்கிறத பற்றி தெரியும்னும் போது லீகலாக இதையெல்லாம் பேசாமல் உங்களை டைவெர்ட் பண்ணுறாங்க. ஒன்றுமே இல்லை, உங்கள் அட்ரஸை கொடுக்குறீங்க. அட்ரஸை கொடுக்கும்போது என்ன பண்ணியிருக்கீங்க, சரவணன், கீழே வந்து இந்து பல்லர் அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. இவ்வளவு தானே. கையிலேயே எழுதி அனுப்பிச்சாங்க? இல்லை. டைப் பண்ணும்போது இப்போ என்னுடைய பாஸ்போர்ட்லேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா பேர் சீனிவாசன், நான் ரவிச்சந்திரன். பேர் எப்படி வரணும்? ரவிச்சந்திரன் சீனிவாசன், இவ்வளோ தானே வரணும். ரவிச்சந்திரன் சீனிவாசன் ரவிச்சந்திரன் வரும். நான் அந்த ஆள்கிட்ட போய் ஏன் 2 வாட்டி சொன்னேன் நான் கேட்க முடியும்? அது வெறும் டைப்போ எரர் தான். ஸோ அவங்க விளக்கமும் கொடுத்துட்டாங்க. ஏங்க ஒரு இந்து பல்லர்னு கூப்பிட்டதில் என்னங்க தப்பு வந்துருச்சு? அவரை கல்லர்னு கூப்பிட்டாலோ அல்லது தேவர்னு கூப்பிட்டாலோ அல்லது நாடார்னு கூப்பிட்டாலோ அவர் கோபம் வர்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குது? இதில் ஒன்றுமே இல்லையே. ஸோ இந்த மாதிரியான விஷயத்தை வந்து டைவெர்ட் பண்ணுறது முட்டாள்தனம். அதை பற்றி பேசுவது கூட அவசியமற்றதுன்னு நான் நினைப்பேன். ஏன்னா திருப்பதி கூட்டு போய் உங்களுக்கு கையில் லட்டை கொடுத்துருவாங்க. நில அபகரிப்பு விவகாரத்தில் பாஜக பிரமுகரும் அதில் சம்மந்தப்பட்டிருக்காரு. இதில் வந்து வேணும்னே தான் இடி உள்ளே வந்திருக்காங்க. மணி லாண்ட்ரிங் எல்லாம் கவனிச்சிட்டு இருந்த இடி இப்போ வந்து நில அபகரிப்பிலும் ஈடுபட்டிருக்கு. இல்லை 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 அது மணி லாண்ட்ரிங்கை தான் டீல் பண்ணும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது நிலத்தை விற்றீங்கனாலும் குளத்தை விற்றீங்கனாலும் அதை போய் சர்க்குலேட் பண்ணிங்கன்னா தான் அது வரும். தவறான விதத்தில் அந்த பணத்தை உலக அளவில் கொண்டு போய் வாங்கினீங்கன்னா தான் அது வரும். அதில் எந்த மாற்று கருத்தும் அதுக்கு இல்லை. அது மைய நோக்கத்துலேருந்து வேறுபடவே இல்லை. இந்த லேண்ட் மைனிங்கில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே 16 கோடியோ 20 கோடியோ நீங்கள் கணக்கில் காட்டுறீங்க. ஆனால் 4300 கோடிக்கு மேலே அங்கே வந்து தவறுகள் நடந்திருக்குங்கிறத வெவ்வேறு விதமாக உங்களுக்கு வந்து புரிய வைக்கிறாங்க. அது ஏற்கனவே நம்ம பேசிட்டோம். ஏன் இந்த விவசாயிகளுக்குள்ளே வந்திருக்காங்கன்னா இந்த மணி லாண்ட்ரிங்கில் சில பேருடைய பேர் வரலாம். இப்போ உங்களுடைய ஃபோன் கான்டாக்ட் பண்ணும்போது ஒரு கொலையில் நான் சம்மந்தப்பட்டேன், நீங்கள் போலீஸ் அதிகாரி, என் ஃபோனை எடுத்து பார்க்கும்போது 4 நம்பர் உங்களுக்கு வந்து அந்த கொலை தொடர்புடையதாக இருக்கலாம். 5வது 6வது 7வது நம்பர் உங்களுக்கு இன்னும் பல விசித்திரங்களை தொடங்கலாம். நான் சொல்ல புரியுதா? அதை வச்சுட்டு அவங்க என்கொயரி பண்ண தான் செய்வாங்க. உங்களுக்கு என்கொயரிக்கு தானே கூப்பிட்ருக்காங்க. ஒரு வேற எந்த தப்பும் இல்லையே, போயிட்டு வாங்க. ஆனால் இவர் கெஜ்ரிவால் விஷயத்தில் அவர் என்ன கேட்குறாரு, நீ என்னை சாட்சியாக கூப்பிட்றியா இல்லைன்னா குற்றவாளியாக கூப்பிட்றியா அப்படிங்கிறாரு. அடுத்த கேள்வி என்ன கேட்பாரு, சாட்சியாக கூப்பிட்றா அப்படின்னா நீங்கள் வந்து முதன்மை சாட்சியாக கூப்பிட்றியா இல்லை 2ஆம் இப்படி எல்லாம் கேட்கறதுக்கு இல்லை. உன்னை கூப்பிட்டுருக்கிறது, கூப்பிட்டா வாங்கங்கிறது தான் இந்த விஷயத்தில். சம்மன் பண்ணியிருக்காங்க, அவங்களும் விசாரணைக்கு ஆஜராகிருக்காங்க. விசாரணைக்கு ஆஜராகும் போது கூட வழக்கறிஞரும் இருக்கணும் அப்படின்ற கோரிக்கையை வைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு இடி வந்து மறுப்பு தெரிவிக்கிறாங்க. பாருங்க, உங்களுக்கு உங்களுடைய உரிமைன்னு ஒன்று நினைச்சு நீங்கள் கேட்பதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது என்னுடைய உரிமை, நான் பேசும்போது என்னுடைய வக்கீல் இங்கே பக்கத்தில் இருக்கணும். சசிகலா அம்மா வந்து அதுக்கு சட்டத்தில் பெங்களூரில் போய் கேட்டபோது, பெங்களூரில் போய் எனக்கு வழக்கறிஞர் உட்காரணும்னு கேட்டபோது திமுக அப்போ ஒத்துக்கலையே. ஜெயலலிதா அம்மா வந்து என் வழக்கறிஞரை வைத்தே நான் பதில் சொல்கிறேன்னும் போது ஒத்துக்கலை. கிட்டத்தட்ட 8000 கேள்வி 6000 கேள்விக்கு மேலே கேட்டாங்க. ஒவ்வொன்றுத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு நான் கரெக்டாக சொல்ல முடியாதுன்னு அவங்க சொன்னாங்க. இதெல்லாம் உங்களுடைய உரிமையை நீங்கள் கேட்பதற்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. அதே மாதிரி அதை மறுப்பதற்கு ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு உரிமை இருக்குது. நாளைக்கு தப்பு நடந்ததுன்னா நீங்கள் நீதிமன்றத்தில் போய் அதை கேட்டுட்டு வாங்கிட்டு வர போகிறீங்க. அதில் ஒன்றும் தப்பு இல்லையே. ஒருவேளை நீதிமன்றத்துக்கு அவங்க நாடி இருக்கலாம். இதில் இந்த விவகாரத்தில் அவங்க பத்திரிகையாளரை நாடுறதுக்கு என்ன அவசியம்? நான் திரும்பவும் சொல்கிறேன், இவங்களுடைய பிரச்சனையே ஈடியுடைய விசாரணை தன்மை இவங்களுக்கெல்லாம் தெரியல. இடியுடைய விசாரணை தன்மைங்கிறது சும்மா போட்டு வாங்குறதா இருக்காது, வாங்கிட்டு போடும். அதுதான் அதில் இருக்கிற மிகப்பெரிய விஷயம். எல்லா சாட்சியங்களையும் வைத்து கொண்டு தான் அது விசாரணைக்கே வரும். அதனால தான் நம்ம ஆணாகப்பட்ட சிதம்பரம் ஐயாவே அத்தனை முறை ஜாமீன் வாங்கி கடைசியில் செவரேறி குச்சி அவரை போய் விசாரிக்க வேண்டியதாக வந்தது. தீகார் ஜெயிலில் இருந்தார்.
அவங்களுடைய விசாரணை ஸ்டைல் இவங்களுக்கு தெரியல. அவங்க வந்து ஒரு இவனை வச்சுக்கிட்டு சாஃப்டாக ஒரு ஆளை வச்சுக்கிட்டு இப்போ இந்த 31 பேர் அனுப்பிச்சாங்க பாருங்கள் இடி விஷயத்தில், அந்த மாதிரி போகிற வரவனெல்லாம் உள்ள அனுப்பிச்சு எதையாவது ஒன்று கூஜல் பண்ணிட்டு வந்துரு இந்த மாதிரி நினச்சிட்டாங்க. அப்படியெல்லாம் இடி விஷயத்தில் நடக்காது. கேள்விகள் ரொம்ப தெளிவாக இருக்கும். இல்லை இடி மேலே ஒரு களங்கம் கற்பிக்க முயற்சிக்கிறாங்களோ தமிழகம்? கண்டிப்பாக. ஏன்னா இடி தான் இப்போ இவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. சிபிஐயை தடுத்துட்டாங்க, எங்கிட்ட கேட்காம நீ உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது நாளைக்கு வேறு விதமாக மாறப்போகுது, அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இன்னார் பதில் சொல்லி தப்பிக்க முடியும், அவரை வைத்துக்கொண்டு இந்த இடி மேலே இவங்க களங்கம். இவங்க திமுகவுடைய வரலாறே இப்படி தான். தனக்கு மேலே இருக்கிறவங்களெல்லாம் அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அவங்கள வந்து மட்டுப்படுத்திடுவாங்க, ஒரு காமெடி பீஸாக மாற்றி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இவங்க நிலையை உயர்த்திப்பாங்க. இது இன்றைக்கி நேற்றுக்கு இல்லை, ஆரம்பத்திலேருந்து நடந்துட்டு இருக்கிற விஷயம். காமராஜ் ஐயாவை வந்து அண்டங்காக்கான்னு சொன்னதுலேருந்து இவங்களுடைய போக்கே அதுதான். ஒருத்தனை எட்ட முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டா, ஒரு மலையை தகர்த்த முடியாதுன்ற முடிவு பண்ணிட்டா அந்த அந்த விஷயத்தையே கேலி பண்ணிடுறது. இப்போ உங்கள் வீடை நான் யாரும் வாங்கக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணுறேன்னா, அங்கே பூதம் இருக்குன்னு கிளப்பி விட்டேன்னு வைங்க, ஒருத்தனும் வாங்க மாட்டான்ல. இந்த பூத கதையை தான் இவங்க பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் நீங்கள் கலங்கப்படுத்தி தப்பிக்க முடியாது. ஏன்னா வழக்குகள் தெளிவாக இருக்குது. செந்தில் பாலாஜி ஐயா விஷயத்தில் கிட்டத்தட்ட 3000-4000 பக்கத்துக்கு குற்றப்பத்திரிகை தெளிவாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. பொன்முடி ஐயா விஷயத்துலையும் அதே மாதிரி தான். ஃபாரின் கரன்சி வெளில வந்த உடனே அடுத்தடுத்த நிலையில் அது கொண்டு போய் விட்டுருக்கு. இன்னும் ஒரு வழக்கு வேறு இருக்குது. ஸோ அப்படிலாம் தப்பிக்க முடியாது. ஆனால் களங்கம் ஏற்படுத்துவது திமுகவுடைய ஆரம்ப காலத்திலிருந்து அதனுடைய வேலை. தனக்கு மேலே இருக்கிறவங்கள தன்னை கேள்வி கேட்கின்றவங்க யாராவது இருந்தால் அவங்கள மட்டுப்படுத்திடுவாங்க, இல்லைன்னா கேவலப்படுத்திடுவாங்க. அதுதான் அவங்களுடைய வேலை. சென்னை ஜிஎஸ்டி டெப்யூட்டி கமிஷனர் வந்து ஒரு கடிதம் எழுதுகிறாரு பிரசிடெண்ட்டுக்கு. மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்த பின்னாடி தான் வந்து இடி இந்த அளவுக்கு வந்து சீரழிஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு கடிதத்தை எழுதுகிறாரு. அவரை வந்து உடனடியாக பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்ற என்ன உள்நோக்கம்ங்கிறது சொல்லணும் இல்லையா? அந்த மாதிரி சொல்லும்போது உள்நோக்கம் சொல்லிடணும். கோயின்சிடென்ட் ஆஃப் ஃபேக்ட்டுங்கிறது வேறு. நான் பலமுறை சொல்லியிருக்கேன். எங்கள் அம்மா அமெரிக்கா போயிருக்காங்க, ரொனால்ட் ரீகன் பிரசிடென்ட் ஆகிருக்காரு. இது ரெண்டும் நடந்தது. தொடர்பு சத்தியமாக கிடையாது. இவங்க மாட்டுக்கு போயிட்டு இப்படி வந்துட்டாங்க, அவர் மாட்டுக்கு அப்படி போயிட்டு அப்படி போனார். இதுதான் உண்மையான விஷயம். ஸோ நீங்கள் ரெண்டு விஷயத்தை தொடர்புபடுத்துவதற்கு உங்களுக்கு ஒரு நியாயம் வேணும் இல்லை? நிர்மலா சீதாராமன் ஒரு அந்த பதவியை அந்த இடி தான் வேணும், எனக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் வேணும் அப்படின்னு இவங்க போய் டெல்லியில் போய் வாங்கினாங்களே, ஒரு 6 அமைச்சருக்கு அப்படி கேட்டு வாங்கினாங்களா? அவங்களிடம் கொடுக்கப்பட்ட பதவியை அவங்க செயல்படுத்துகிறாங்க. நீங்கள் வந்து இவங்க வந்ததுக்கப்புறம் அப்படி வருது அப்படின்னு சொன்னால் அது சர்டிஃபிகேட்டு. நீங்கள் சர்டிஃபிகேட்டை குற்றச்சாட்டு மாதிரி கொடுத்துட்ருக்கீங்க. இவர் வந்ததுக்கப்புறம் தாங்க மழையே பெய்யுது அப்படின்னு ஒருத்தர் சொன்னாது எவ்வளோ பெரிய விஷயம். அந்த மாதிரி சொல்கிறீங்க. இல்லை, குடியரசுத் தலைவருக்கு அதுக்கான அதிகாரம் இருக்காதுங்க. இவங்க செய்திக்காக தான் இதெல்லாம் பண்ணுறது. அதாவது காணவில்லைன்னு போஸ்டர் அடிச்சிட்ட உடனே எல்லாரும் வருவாங்க, என்னாச்சு. அதுக்கப்புறம் நான் இங்கே தான் இருந்தேன், அதுக்குள்ளே தப்பாக போஸ்டர் அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த செய்தி கொண்டு வர்றது. ஏதாவது ஒரு செய்தியை கொண்டு உங்களை திருப்பதி கூட்டு போனோம்ல சென்னையிலேருந்து 80 கிலோமீட்டர். ஸோ நகர்த்தி உங்களை வந்து டைவெர்ட் பண்ணுறது அவங்களுடைய வேலை. பிரசிடென்ட்கிட்ட கேட்டது முட்டாள்தனம்ங்க. அவங்களுக்கு இதுக்கு மட்டுமா தெரியணும்? நீட்டுக்கு கொடுத்தாங்கல்ல, என்ன ஃபாலோ பண்ணாங்க? கோர்ட்லேயும் போய் ஊற்றி முடிச்சுல நீட்டில். இவங்க வந்து அதாவது நான் பதிவு செய்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க, நான் தான் சொன்னேன், பல பேட்டிகளில் சொல்லியிருக்கேன், திமுக தன்னுடைய தொண்டர்களிடமோ தமிழர்களிடமோ மக்களிடமோ பேசுவதை நிறுத்திடுச்சு. அது பேசிக்கொண்டிருப்பதெல்லாம் இஸ்லாத் சகோதரர்களிடம், கிறித்துவ சகோதரர்களிடம். நான் இவ்வளோ பெரிய ஆளுன்னு காட்டுற மாதிரி, இந்த 400 ரவுடிதான்னு காட்டுற மாதிரியான ஒரு வேலையை தான் அது பண்ணிக்கிட்டு இருக்கு. அதில் தான் இந்த மாதிரியான விஷயம். அந்த குறிப்பிட்ட அந்த அதிகாரி அவருடைய மனைவி வந்து அவங்களுக்கு ஆஜராகிறாங்கங்கிற தகவல், இதெல்லாம் கேவலமான விஷயங்கள். அதே இடி வழக்கில் செந்தில் பாலாஜி அவர்களை விசாரணைக்காக கைது பண்ணியிருக்காங்க. இன்னும் அவர் விசாரணை கைதியாக தான் இருக்கார். அவர் அமைச்சர் பதவியிலும் இன்னும் நீடிச்சுட்டு தான் இருக்கார். இது செல்லும் அப்படின்றத இன்றைக்கி உச்சநீதிமன்றமும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. உண்மையும் அதுதான். அன்னைக்கு ஆளுநர் ஐயா வந்து இவரை நீக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை கொடுத்து விட்டு அதை வாபஸ் வாங்கியதற்கு நோக்கமும் அதுதான். அதாவது நீங்கள் வந்து ஒரு சட்டத்தை இந்த ரூட்டில் போய் இப்படி பண்ண முடியும் நேர்மையாக அணுகிறீங்க, இல்லை அது அந்த மாதிரியான விஷயம் இல்லைன்னு உங்களுக்கு சொன்ன உடனே நீங்கள் பின்வாங்குறீங்க. இது ஒன்றும் தப்பே கிடையாது. இது ஒன்றும் கல்யாண மண்டபத்தில் சாராயம் விற்கலான்னு சொல்லிட்டு ஐயோ தப்பாக சொல்லிட்டோம் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி உளறல் இல்லை. 72 மணி நேரத்துக்கு மேலே வேலை செய்யக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தெல்லாம் நிறைவேற்றிட்டு அதுக்கப்புறம் ஐயோ அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லைன்னு அந்த மாதிரியான உளறல் இல்லை. அடிப்படையில் அது முதலமைச்சருடைய பராகட்டிவ் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் மினிஸ்டர்ஸ் வேலை செய்வது ஆளுநருக்கு கீழே தான். அதில் வந்து எந்த ஒரு, இது ரெண்டுத்துக்கும் எந்த குழப்பமும் இல்லை. எனக்கு நீங்கள் தான் வேலை செய்கிறீங்கிறது
என்னுடைய கருத்து. நீங்கள் தவறானவர், நீங்கள் வேலை செய்யக்கூடாது, இது என்னுடைய உத்தரவு. ஆனால் முதலமைச்சர் தான் வந்து இல்லை இவர் தான் உங்களுடைய மினிஸ்டர், ஆனால் அவர் உங்களுக்கு வேலை செய்வார். இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நீதிமன்றம் அந்த விதத்தில் சொன்னது வந்து எந்த ஒரு செட்பேக்கும் கிடையாது ஆளுநருக்கு. ஏன்னா அவர் அன்றைக்கே அதை வாபஸ் வாங்கிட்டார். ஓகே, அன்றைக்கி அதை வந்து திரும்ப எடுத்துட்டார், அதை நிலுவையில் வச்சுட்டார். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் இன்னும் அவரை இலாக்கா இல்லாத மந்திரியாக வச்சிட்ருக்கீங்கிறதும், பொன்முடி ஐயா விஷயத்தில் உடனே ராத்திரியோட ராத்திரியாக அதுக்கு முன்னாடி நீங்கள் நீக்கின ராஜகண்ணப்பனை கொண்டு வந்தீங்கிறதும் நீங்கள் பண்ணுற அரசியல் சித்து விளையாட்டுகள். மக்களை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி ஐயாவை ரிஜெக்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இல்லை 14வது முறையாக அவருக்கு வந்து அந்த ஜாமீன் ரத்து செய்யப்பட்டிருக்கு. நீதிமன்றத்தில் அவர் வந்து ஜாமீன் மனு சொல்லும் போது என்ன சொல்லியிருக்காருனாக்க, நான் அப்பாவி அப்படின்ற மாதிரியெல்லாம் சொன்னது. ஆமாம், அப்படி தான் ப்ளியாக அப்படி தான் கொடுக்க முடியும். ப்ளியாக கொடுக்கும்போது நீங்கள் என்ன கொடுக்கணும், நான் ஒரு தவறும் பண்ணலை, நான் அந்த இடத்துல நான் இல்லவே இல்லை, எனக்கு கையெழுத்து போடவே தெரியாது, என் கையெழுத்து யாரோ போட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீதிமன்றத்தில் சொல்கிறதுங்கிறது யதார்த்தமான விஷயம். அது நீதிமன்றம் ஏற்கிறதா இல்லையாங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நாராயணன் திருப்பதி ஐயா சொன்ன மாதிரி அப்பாவியா நீ அடப்பாவி அப்படின்ற வேணால் நம்ம பதில் சொல்லாமல் வழிய அதில் ஒன்றுமே இல்லை. செந்தில் பாலாஜி ஐயா விஷயத்தில் அவருக்கு ஏதாவது ஒரு விதத்தில் மாற்றம் வரணும் அப்படின்னா அவர் தம்பி வந்து எங்கே இருக்காரோ அவர் வந்து சரணடையணும். அவர் திமுக கைக்குள்ளே இருக்காரா அல்லது இடி கைக்குள்ளே இருக்காரா, யாருடைய கண்காணிப்பில் இருக்காருன்னு தெரியல. அவர் தம்பியை தேடுற வரைக்கும் இவர் கொஞ்சம் கம்பி தான் என்னன்னு, வேறு வழி இருக்காது. கீழாம்பாக்கம் பேருந்து நிலையம் கிட்டத்தட்ட 400 கோடி ரூபாய் செலவில் வந்து கட்டியிருக்காங்க. இது அதிமுக ஆட்சி காலத்திலே இதுக்கான அடிக்கலும் நாட்டப்பட்டிருக்கு. இந்த பேருந்து நிலையம் டெண்டர்லேயே வந்து மிகப்பெரிய ஊழல்கள் நடந்திருக்கு அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே அது ஊழல் நடந்திருக்கா? இல்லை, அரசாங்க விஷயங்களில் ஊழல் நடக்கிறதுங்கிறது வந்து யதார்த்தமான ஒரு விஷயந்தான். அதை ஏற்கிறோமா இல்லையாங்கிறது கேள்வி இல்லை, அது நடக்கத்தான் செய்யும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ நீங்களே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல காப்பாற்றுங்கிறீங்க, கடைசியில் பில்லை பார்த்தா 4 லட்சத்துக்கு போட்டிருந்தாங்கன்னா நீங்கள் கோவப்படுவீங்கிற மாதிரியான ஒரு விஷயந்தான். அன்றைக்கி உங்களுக்கு அது வந்து தப்பாக தெரியாது. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மாவை பொறுத்த வரைக்கும் அந்த கோயம்பேடுங்கிற சென்ட்ரிக்கை முதல்ல உடச்சி எறியணும்னு சொல்லி, மற்ற ஊர்லெலாம் நீங்கள் போனீங்கன்னா ரிங் ரோடு போட்டிருப்பாங்க. ஸோ ஊரை விட்டு வெளியில் தான் எல்லா பேருந்துகளும் வரும், உள்ளுக்குள்ளே வந்து புழங்குகின்ற வண்டி மட்டும் வரும். இதுதான் யதார்த்தம். அப்போவே இது குடுவாஞ்சேரியும் சரி மற்ற விஷயங்களையும் சரி அவங்க முன்னெடுத்தாங்க, அதில் எந்த தப்பும் இல்லை. செயல்படுத்துகின்ற விஷயத்தில் திமுக ஊழல் செய்யுங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். தெரியாதது உங்களுடைய பேரனுக்கு, ஏன்னா அவன் பிறக்கலை, என்னுடைய பேரனுக்கு இப்போ அவன் பிறக்கலைங்கிறத தவிர பிறந்த எல்லாருக்கும் தெரியும் இந்த ஊழல் நடக்குங்கிறது யதார்த்தமாக தெரியும். நிறையா பஸ் நிலையங்களை இந்த மாதிரி வணிக வளாகமாக மாற்றி கொண்டு வரணுங்கிறதுல திட்டங்கள் இருந்தது. அதில் எந்த ஒரு குழப்பமும் இல்லை. ஆனால் கோயம்பேடுக்கும் அந்த திட்டத்தை வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. கோயம்பேடுக்கும் வச்சுருக்காங்க, ராஜ்பவனுக்கே சொல்லியிருக்காங்க. கவர்னர் ஐயா வந்து ஒரு ஆஃபீஸ் ரூம் போருமே உனக்கு என்னத்துக்கு ராஜ்பவன் சொல்லி ராஜ்பவனை அபகரிக்கிறதுக்கான திட்டங்கள்லாம் கூட வச்சு. ஏன்னா அவ்வளோ கோடி பணம் இருக்குது. நீங்கள் ஒரு 100 ரூபா வச்சுருந்தீங்கன்னா செலவு பண்ணுறதுக்கும் 4 லட்ச ரூபா கையில் கேஷாக இருந்ததுன்னா நீங்கள் செலவு பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு வித்தியாசம் வரும் இல்லையா? இவங்க லட்சம் கோடிகளில் புழங்குறாங்க. அப்போ இவங்களுக்கு எல்லாத்தையுமே நம்ம வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரத்தான் செய்யும். ஆனால் இந்த கீழம்பாக்கம் விஷயத்தில் ஸ்கொயர் நிலங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதற்கு உட்பட்டு இதை கொண்டு வர்றாங்களா? இப்போது ஆந்திராவில் அது நடந்தது. எந்த ஸ்கொயரை சொல்கிறீங்க? இல்லை, நம்ம என்ன இருக்கிறது G ஸ்கொயர் இல்லைனா A ஸ்கொயர் இல்லைனா B ஸ்கொயர் தானே, பிதாகரஸ் தியரமோ ஏதோ ஒன்று தானே. அந்த ஸ்கொயரில் ஏதோ ஒரு ஸ்கொயர் இருந்து பெரிய வேலை செய்திருக்கு அப்படிங்கிறது யதார்த்தமான ஒரு விஷயம். இன்னொன்று நான் சொல்கிறேன், இது கூட நீங்களே ஒரு அரசியல்வாதியாக இருந்து இந்த இடத்துல விமான நிலையம் வரப்போகுதுன்னு சொன்னால் உங்கள் சொந்தக்காரங்களெலாம் அந்த இடத்துல நிலம் வாங்க சொல்கிறதுங்கிறது வந்து யதார்த்தமாக தான் நடக்கும். அதில் ஒன்றும் குழப்பமே இல்லை. ஆனால் அதை நோக்கியே தப்பு நடக்குது அப்படின்னு போனால், இப்போ ஆந்திராவில் இந்த கொடுமை நடந்தது. சந்திரபாபு நாயுடு என்ன பண்ணுறாரு, அமராவதியை சுற்றி நிறைய அந்த விவசாயிகளிடம் இருந்தெல்லாம் பத்திரங்களை வாங்கி வச்சுட்டு கிட்டத்தட்ட 30,000 ஏக்கருக்கு மேலே தன்னுடைய கையில் கிரிப்பை வச்சுக்கிட்டு 4 லட்சம் 3 லட்சம் ஏக்கர் இருந்ததை 1 கோடின்னு மாற்றுறாரு. வித்தியாசம் எவ்வளோன்னு பாருங்கள். அமராவதி தலைநகரமாக அறிவிக்கப்பட்டு செயல்பட்டு வந்த நிலையில் இவர் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி வந்த உடனே என்ன பண்ணுறாரு, நான் இதை வந்து அனுமதிக்கவே மாட்டேன், எனக்கு வந்து வைசாக்கில் கோர்ட்டு வைக்கணும். அவர் பாவம் அவருடைய தமாஷா அவர் பண்ணுறாரு, வைசாக்கில் கோர்ட்டு வைக்கணும், இந்த இடத்துல இது வைக்கணும்னு ஒரு 4 மாவட்டங்களுக்கு நான் அதை கொண்டு போவேன்னு முட்டாள்தனம் பண்ணி ஸ்தம்பித்து நிற்கிறது ஆந்திரா. அந்த மாதிரியான தவறுகளை
திமுக செய்யாமல் இருக்கணும்னு மட்டும்தான் நம்ம கேட்டுக்க முடியும். ஊழல் கண்டிப்பாக இருக்கும், எல்லா விதமான ஊழலும் இருக்கும். பொங்கல் பரிசு கொடுத்து ஊழல் பண்ணவனுக்கு கூட்டு கொண்டு போய் பில்டிங்கை கட்டுறதுக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி இவங்களே விமர்சித்தாங்க, எடப்பாடி ஐயாவுடைய சம்பந்தி வந்து எல்லா ஆர்டரையும் எடுக்கிறாருன்னு விமர்சித்தாங்க. இப்போ இந்த ஆட்சியில் ஸ்லம்போர்டோடைய ஒரு டெண்டர் வந்து அவருக்கு தகுதி இல்லாத நிலையில் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, எடப்பாடி ஐயாவுடைய சம்பந்திக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் அரசியலில் நடக்கத்தான் செய்யும், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இது ஸ்கூப் நியூஸாக பார்க்கலாமே ஒழிய இதில் புதுசாக எதுவுமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். நீங்கள் டெண்டரை பற்றி பேசுனீங்க, இந்த கீழாம்பாக்கம் பேருந்து அந்த வணிக டெண்டரே வந்து ஒரு நிறுவனத்துக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஆமாம், ஒரே நிறுவனம் தான் அந்த டெண்டர்லையும் பங்கெடுத்திருக்கு, மற்ற நிறுவனங்களும் அதில் பங்கெடுக்கல அப்படின்றத வந்து சிங்கிள் டெண்டர் வந்ததுன்னா அதை கேன்சல் பண்ணணுங்கிறது யதார்த்தமான ஒரு விஷயம். அது எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயும் அப்படி தான் நடக்கும். அதையெல்லாம் சர்பாஸ் பண்ணி அதுக்கு ஏதோ ஒரு கதையை சொல்லி இவரை தவிர வேறு யாருக்கும் தகுதி இல்லைன்னா இங்கே பேசுவாங்க. இதே வேலையை அதானி செய்ததாக விமான நிலையத்தில் செய்ததாக நினச்சா விமான நிலையத்தைகள்லாம் நீங்கள் அதானிக்கு எழுதி கொடுத்துட்டீங்கன்னு குற்றஞ்சாட்டுவாங்க. இது அரசியலினுடைய கேவலங்களின் உச்சம். டெண்டர் 15 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்களா? அது சில காரணங்களுக்காக அப்படி தான் வரும். நான் உங்களுக்கு ஒன்றேன்னு சொல்கிறேன், ஒரு பஸ் நிலையம் அல்லது ஒரு ஏர்போர்ட் அப்படின்னா அந்த பஸ்ஸு போகிறதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு அர்த்தம் இல்லை, அந்த ஃப்ளைட் வர்றதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது. அதில் இருக்கக்கூடிய வணிக வளாகத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணி அரசுக்கு பணம் கொடுக்கணும். இது ஏன் அரசு நேரடியாக நடத்த முடியாது? அரசு நேரடியாக நடத்தினா கம்யூனிஸ்ட் வந்து சம்பளத்தெல்லாம் ஏற்றி ஏர் இந்தியாவோட நிலைமை எவ்வளோ மோசமாச்சோ, எப்படி இன்றைக்கி எல்ஐசியோட நிலைமை எப்படி மோசமாக இருக்கோ அதையெல்லாம் செஞ்சுருவாங்க. அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா உங்ககிட்ட கொடுக்குது, நீங்கள் சப்கான்ட்ராக்டர் மூலமாக கொடுக்குறீங்க. இதெல்லாம் யதார்த்தமாக வியாபாரத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அதில் முறைகேடுகள் இருக்கத்தான் செய்யும். நியாயமாக இருந்தாலும் முறைகேடுகள் இருக்கும், அநியாயமாகவும் முறைகேடுகள் இருக்கும். அதெல்லாம் ஒரு விவாத பொருள் இல்லை. அது அவசியமாக இல்லையாங்கிறது தான் இப்போ முக்கியம். அந்த பஸ் நிலையம் அவசியமா அப்படின்னு கேட்டால் ஊருக்கு வெளியே நம்ம எல்லாம் ட்ராவல் பண்ணால் தான் அடுத்த 40-50 வருஷத்துக்கு நல்லது நடக்கும். குடுவாஞ்சேரியை வந்து பெரிய பேருந்து நிலையமாக அறிவிக்கணும். கோயம்பேடை வந்து உள்ளூர் பஸ்கள் வரக்கூடிய ஒரு விஷயமா மாற்றணும். இதெல்லாம் ஆட்சியல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம்தான். கிட்டத்தட்ட ஆண்டுக்கு வந்து 2.5 கோடி தான் வந்து அரசுக்கு அந்த கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து வருமானம் வரும் அப்படின்றதையும் பதிவு பண்ணியிருக்காங்க. ஆமாம், அந்த நிறுவனத்துக்கு 40 கோடிக்கு மேலேயும் வருமானம் வரும். அதாவது 150 பாட்டில் அரசுக்கு இழப்பீடு தானே. லேண்ட்மைன் என்ன 16 கோடி எங்க, 7000 கோடி எங்க? அதில் வந்திருக்க வேண்டிய ஜிஎஸ்டி என்ன? சாராயம் எடுத்துக்கோங்க, 150 பாட்டில் வந்தால் 100 பாட்டில் பில்லு வருது, 50 பாட்டில் பில்லு இல்லாமல் வருது. பாட்டிலுக்கு 80 ரூபா ஜிஎஸ்டியில் லாபம் வருது. 20 ரூபாய் கடைக்கு கொடுக்குறாங்க, 60 ரூபாயை டிஆர் பாலு ஐயாவும் அவங்க சார்ந்த மற்றவங்களும் எடுத்துக்கிறாங்கங்கிறது தானே குற்றச்சாட்டு. ஸோ இது எல்லா இடத்திலும் இல்லீகலாக அதுவும் லேண்ட்மைனில் வேபில்லையே நீ தப்பு பண்ணுற அளவுக்கு துணிவை அப்படிங்கிறதுனால தான் இவ்வளோ பெரிய வழக்கே இங்கே வந்திருக்கு. வேபில்லே போலி, பஸ்ஸு டிக்கெட்டு போலி அடிக்கலாம். ஹோட்டலில் நீங்கள் போகிறீங்க, ஒரு பில்லு உங்களுக்கு கொடுப்பான், அந்த பில்லுக்கு காப்பியும் வச்சுக்க மாட்டான். அதிகாரிகள் வந்தால் இத்தனை பேர் சாப்பிட்டாங்கன்னு அவன் சொல்ல மாட்டான். ரொம்ப நஷ்டத்தில் இருங்க, 2 பேர் 3 காஃபியை தான் குடித்தாங்க, அல்லது 3 பேர் ஒரு காஃபியை பகிர்ந்து குடித்தாங்க, இப்படி தான் கணக்கு காட்டுவான். இதுதான் வந்து யதார்த்தம். ஸோ அரசாங்கமே அந்த தப்பை பண்ணுதுங்கிறது தான் நம்ம லேண்ட்மைனில் பார்த்தோம், சாராய விஷயத்தில் பார்த்தோம். கேளம்பாக்கத்தில் மட்டும் என்ன வந்துடப்போகுது. ஆனால் இப்போ 2G விஷயத்தில் சொன்ன மாதிரியான ஒரு விஷயந்தான். 2Gயில் வந்து இவ்வளோ லாபம் வரும் அப்படின்னு சொல்லி பேசும்போது ஆராசா உங்களுக்கு என்ன சொன்னார்? 5Gலேயே உங்களுக்கு அவ்வளோ பணம் வரலையே அப்படின்னாரு. விவாதம் அது இல்லை. 2Gயில் நஷ்டப்பட்டதா 5Gலேயே கஷ்டப்பட்டதாங்கிறது விவாதம் இல்லை. நீ ஒரு 6 பேருக்கு அதை கொடுத்தல்ல, இன்றைக்கிக்குள்ள டேட்டுன்னு போட்டு எஃப்ஐஎஸ் பேசி கொடுத்தல்ல, அதுதான் தவறு. அப்படித்தான் நீங்கள் ஒரு பிரச்சனையை நீங்கள் எடுக்கிற. இந்த மாதிரியான ஊழல்கள் நடக்கத்தான் செய்யும். பிஜேபி மாதிரி, அண்ணாமலை மாதிரி தெள்ளத்தெளிவான ஒரு முதலமைச்சர் வருகின்ற வரைக்கும் இந்த தவறுகளை நீங்கள் தவிர்க்கவே முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் 50 வருடமாக இது நடந்து கொண்டிருக்கிற விஷயந்தான். பெருசாக சுரண்டினா திமுக, அப்பப்போ சுரண்டினா அதிமுகன்னு வேணால் நீங்கள் பிரிச்சுக்கலாம். சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டாங்க. உடனடியாக அவருக்கு ஜாமீனும் வந்து வழங்கப்பட்டிருக்கு. ராத்திரி 2 மணிக்கு கொடுத்து எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம் பாருங்கள். அதாவது துணைவேந்தர்கள் விஷயத்தில் அரசியல் வரக்கூடாது, யூனிவர்சிட்டி விஷயத்தில் அரசியல் வரக்கூடாதுன்னு ஆளுநர் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கான காரணமே இதுதான். துணைவேந்தர் பதவி
20 கோடி ரூபாய் 30 கோடி ரூபாய் என்று விற்பனை செய்யப்படுகிறது. அப்படி வாங்கினவன் என்ன பண்ணுவான்? 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீட்டில் காட்டுறதுக்காக அவன் துணைவேந்தராக வர்றான். எல்லா விஷயத்துலையும் லஞ்சம் வாங்கிறதுக்காகவும் ஊழல் செய்கிறதுக்காகவும் தான் அவன் வர்றான். இவர் விஷயத்தில் அப்படி இல்லைங்கிறத அண்ணாமலை உங்களுக்கு எப்படி போட்டு காட்ட வேண்டியதாக இருக்குன்னா, இவங்க ஏதோ ஆஃபீஸில் சந்தித்து அவர் ஏதோ வன்கொடுமை சட்டத்துக்குள்ளே பேசிட்டா மாதிரி கதை விடும்போது, இவங்க சந்தித்ததே நடு ரோட்டில், அதாவது அந்த கேம்பஸ்குள்ளே கேட்டுக்கிட்ட அவங்க சந்தித்ததே இத்தனை செகண்டு தான். அதுக்குள்ளே அவர் என்ன வார்த்தையை சொன்னார்? அவர் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. திட்டினா அவர் எங்கத்துக்கு சிரிக்க போகிறாரு? நம்ம கேட்டோம் இல்லையா, ஏவா வேலு ஐயா விஷயத்தில் அவர் முன்னாடி நடந்த சரித்திரத்தை சொன்னாருன்னாங்க. என்ன சரித்திரம்? அன்றைக்கெலாம் நாங்கள் இந்தியானா ஏதோ வடக்கில் இருக்கிற நாடுன்னு நினச்சோம் அப்படின்னு சரித்திரத்தை சொன்னார். பாவம் ஹிஸ்டாரிக்கல் பிடபிள்யூடி மினிஸ்டர்னு கதை விட்டாங்க. ஆனால் இவங்க சிரிச்சுக்கிட்டு இருந்ததுக்கு காரணம் என்னன்னு நம்ம கேட்டோம். நீங்கள் சொல்லும் பொழுது அது சரித்திரபூர்வமான விஷயம், அது முட்டாள்தனமான விஷயம்னு வச்சுப்போமே. நான் ஏன் சிரிக்க போகிறேன்? நான் சிரித்தது எல்லாமே நீங்கள் தப்பாக பேசுகிறீங்கிறதுனால தான். அதே மாதிரி தான் இவர் கதவை பிடிச்சி இழுக்கிறாரு, உள்ளே போகக்கூடாதுங்கிறாரு. இத்தனை சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஒரு துணைவேந்தரை 4 மணி நேரம் 3 மணி நேரம் நீங்கள் ஒரு வண்டியில் அழைச்சிட்டு போய் ஊரை சுற்றி காட்டுவீங்க அப்படின்லாம் சொன்னால், இதை விட கேவலம் இந்த உலகத்தில் ஏதாவது இருக்கா? அவர் நேர்மையாகத்தானே தன்னுடைய வேலையை செஞ்சார். உடனே அவர் ஒரு கம்பெனியை தொடர்ந்தார். அந்த கம்பெனியில் ஊழல் பண்ணிட்டாருங்கிறீங்க. அவர் கம்பெனியை அவர் பேர்லையா தொடங்கினார்? திருக்குவளை கருணாநிதி தொடங்கினார்? அப்படிலாம் ஒன்றும் தொடங்கலையே. அவர் இத்தனை அதிகாரிகளை, இத்தனை ஆஃபீஸர்ஸ், இத்தனை பேராசிரியர்களை வச்சு ஒரு ட்ரஸ்ட் அமைக்கிறது, இது எல்லாமே நடக்கிற விஷயந்தான். இவ்வளவு விளக்கம் கொடுக்கறதுக்கு அண்ணாமலை மாதிரி ஒருத்தர் தேவைப்படுது. எடப்பாடியாக இருந்தால் இந்த விளக்கங்கள்லாம் வந்திருக்காது. கண்டிக்கிறேன், இதை நீங்கள் உடனே வாபஸ் வாங்க வேண்டும், அந்த மாதிரி ஏதாவது கதை ஓடி இருக்குமே ஒழிய இவ்வளவு அட்டுழியம் ஒரு துணைவேந்தருக்கு நடந்திருக்குங்கிறது அண்ணாமலை ஐயா இல்லாத நிலையில் வந்திருக்காது. இது அசிங்கம். இல்லை, அதில் பொன்முடி அவர்களை உள்ளே இழுத்துட்டு வர்றாருல்ல. ஆமாம், ஏன்னா அவர் தானே மெயின். இந்த துணைவேந்தர் விஷயத்தில் அடிபடுறது யார்? கரெக்ஷன் வாங்கி கொடுக்க வேண்டியது அவர். இப்போ உங்களுக்கு திமுகவுக்கு வேறு கடுப்பாயிருக்கும். 1,50,75,000 கோடிக்கு சொத்து வச்சுருக்கியா அப்படின்னு சொல்லி இப்போ வேறு மாதிரி கலெக்ட் பண்ணிடுவாங்க. இதுக்கு முன்னாடி அவர் அப்படி தெரியாது இல்லையா? அவர் பாவம் ஒரு பேராசிரியராக இருந்து கொஞ்சம் கோடிகளை தான் வச்சுருக்காரு. அண்ணாமலை ஐயாவே ஏப்ரல் 14ஆம் தேதி சொல்லும்போது பொன்முடி ஐயாவுக்கு 6,000 கோடி நோய் இருக்குதுன்னு தான் சொன்னார். எவ்வளோ பெரிய பொய் சொல்லியிருக்காரு பாருங்கள் அண்ணாமலை. 1,75,000 கோடிக்கு வந்துன்னு கோர்ட்டு சொல்லுது. அவர் கொடுத்துருக்கிற டீட்டெயிலே அது வருது. ஸோ பொன்முடி ஐயா தன்னுடைய ஒரிஜினல் கலெக்ஷன்ஸ் எல்லாம் மறைச்சி இது மூலமாக நடக்கலை, இதனால் எனக்கு நஷ்டம் அப்படிங்கிற மாதிரி கதை சொல்கிறாரு. இத்தனை கேவலங்களை ஒரு யூனிவர்சிட்டியில் நீங்கள் பண்ணுவீங்கன்னு சொன்னால், நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேயோ சாராய கடையிலையோ நீங்கள் பண்ணுறதுங்கிறது இன்னும் மோசமாயிடும். இல்லை, அவருக்கு அவருடைய உடல் திருப்பி நல்லபடியாக வரணும், அந்த இதய நோயிலிருந்து அவர் வெளியில் வரணும் அப்படிங்கிறத தான் நம்ம வேண்டிக்க முடியும். இல்லை, இந்த பக்கம் இடி மேலே ஒரு களங்கம் கற்பிக்கிறாங்க, இந்த பக்கம் துணைவேந்தர்கள் மேலே ஒரு களங்கம் கற்பிக்கிறாங்க. ஆளுநர் தான் இந்த துணைவேந்தர்களை நியமிக்கிறாங்க. இதன் மூலமாக என்ன சொல்ல வராங்க? இல்லை, நீங்கள் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்குது. ஆளுநர் நீங்கள் கொடுக்கின்ற 3 பேரில் அந்த கன்சோர்ட்டியம் கொடுக்குற அந்த 3 பேர்லேருந்து ஒருத்தரை அவர் தேர்ந்தெடுக்கிறாரு. தெள்ள தெளிவாக ஆய்ந்து அறிந்து தேர்ந்தெடுக்கிறாரு. அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் நீங்கள் சொல்கிற ரெஜிஸ்ட்ரார் வேலைக்கு ஆளை போட மாட்டேங்கிறாரு, நீங்கள் சொல்கிற ஊழலுக்கெல்லாம் அவர் வடைய மாட்டேங்கிறாரு. அதனால் நீங்கள் அவரை பிடிச்சி ஊரை சுற்றி காட்டுறீங்க. அப்படி தான் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். ஆளுநர் துணைவேந்தரை தேர்ந்தெடுக்கிறாருங்கிறதுனால துணைவேந்தர் மேலே களங்கத்தை தெரிவிச்சுட்டா உடனே ஆளுநருக்கு அது கெட்ட பேருன்னு கேட்டால், உங்கள் சரித்திரம் என்னன்னு கேட்டால், இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிக துணைவேந்தர்கள் ஊழல் வழக்கில் சிக்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் சரித்திரம். இதில் இந்த ஆளுநர் 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் சொன்னீங்க, அதை பேச முடியாது.